இந்த செப்டம்பர் மாதம் குறுக்கிட போகிறது. அந்த காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் முடிய பண்ண போகிறார். ஆமென். விசுவாசி, கர்த்தருடைய செய்கையின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய செய்கையின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். இந்த செப்டம்பர் மாதம் தேவனுடைய செயலின் முடிவை நாம் பார்க்க போகிறோம். உன் எதிர்பார்ப்புகள் இன்னது என்பதை அறிந்த தேவன் உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன் சரீர பலவீனத்துக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன்னுடைய தேவைக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன் தொழிலுக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன் பிரச்சனைக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு. தேவ ஜனத்தின் முடிவை எந்த மனுஷனாலும் எழுத முடியாது. தேவனுடைய பிள்ளையே, உன் முடிவு என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எந்த மனுஷனும் உனக்கு தீர்ப்பு எழுத முடியாது. இருக்கும் கர்த்தர் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் உங்கள் ஊழியத்திற்கும் ஒரு முடிவை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த முடிவு அது சம்பூர்ணம் உள்ளது, அது சமாதானம் உள்ளது, அது சந்தோஷம் உள்ளது. இந்த செப்டம்பர் மாதம், இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை நல்ல ஒரு மாதம்! மாதத்தினுடைய முதல் நாளே அது ஞாயிற்றுக்கிழமையாய் துவங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்தோம். இந்த முதல் தேதியிலே ஆண்டவரே, நீர் என்ன எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறீர் என்று காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவருமாயிருக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த வசனத்துல, அந்த மத்திய பகுதியில, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் அவன் பொறுமையா இருந்தபடியினால் அவன் வாழ்க்கையில் நடந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அவனுடைய முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த செப்டம்பர் மாதம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய முடிவின் செயலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் அவருடைய செயலின் முடிவை இந்த மாதம் நான் பார்க்கும்படி செய்வார். ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அதிசயங்களை செய்கிற என் ஆண்டவர், அற்புதங்களை நிகழ்த்தி தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர், இந்த செப்டம்பர் மாதம் தேவனுடைய செயலின் முடிவை நம்முடைய கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்களானால், அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். எப்படி செய்றாரா? ஓகே, நீங்க பிரசங்கியின் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பிரசங்கி இப்படி சொல்றாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்துடைய துவக்கத்தை பார்க்கிலும் அந்த முடிவை வச்சுதான் அந்த காரியத்தை நம்ம எடை போட முடியும். ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமா கூட இருக்கும், ஆரம்பம் கோலாகலமா கூட இருக்கும், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அதன் முடிவு முக்கியமானது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய செயலின் முடிவை தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆகார் நடக்க போகிறது இன்னதென்று தெரியாமல் தங்க வாழ்க்கையில தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில என்ன முடிவு நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறார்னு தெரியாதனாலதான் அவள் வனாந்திரத்தில் அவள் அலைந்து திரிகிறான். அம்பு பாயிர தூரத்துல போய் அவன் அழுது புலம்புறான். ஆனா ஆபிரகாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து இஸ்மவேலையும் ஆகாரையும் அவன் அனுப்பி வைக்கிறான். ஆபிரகாமுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை நடத்தினதை போல, என்னை ஆசீர்வதித்ததை போல, நான் ஊத்தேசத்தில் இருக்கும் பொழுது என்னை பெயர் சொல்லி அழைத்து உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சொந்த ஊரையும் உன் கலாச்சாரத்தையும் உன் வீட்டையும் விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி வெறுமையாயிருந்த என்னை அழைத்து இன்றைக்கு திரளானவனாய் பெருக பண்ணி என்னை ஆசீர்வதித்த அதே தேவன் என் பிள்ளையையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதை, அந்த பிள்ளையினுடைய முடிவு, தன்னுடைய மனைவியினுடைய முடிவு, அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை என் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார் என்பதை அறிந்தபடியினால் அவன் ஒன்றும் பேசாமல் தன் பிள்ளையை அவன் அனுப்பி வைக்கிறான். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆனா ஆகார் புலம்புனா, கலங்கனா, அழுதா, கூப்பாடு போட்டான். ஆபிரகாம் ஒரே வார்த்தை சொன்னாரு, என் பிள்ளையை நீ நினைத்தருளும் ஆண்டவரே. அவருக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு, என்ன அழைச்சி என்ன ஆசீர்வதித்த ஆண்டவர் நிச்சயமா என் சந்ததி அவர் கைவிட்ட மாட்டாரு, என் மனைவி அவர் கைவிட்ட மாட்டாரு, என் பிள்ளை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதை ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் வாழ்க்கையின் முடிவு, நீ இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையின் முடிவு, நீ என்ன போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, அல்லது உன் தொழிலோ, அல்லது உன்னுடைய குடும்பமோ, அல்லது உன் பிள்ளைகளோ, எதை நீ இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறியோ அதனுடைய முடிவு உனக்கு தெரியாததுனாலதான் நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். நீ ஆகாரை போல அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாய், நீ ஆகாரை போல புலம்பிக் கொண்டிருக்கிறாய், நீ அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஆகாரும் இஸ்மவேலுடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருந்தது. ஆண்டவர் இஸ்மவேலை வனாந்திரத்தில் வல்லவனாய் கர்த்தர் மாற பண்ணினார். ஆகாரை வனாந்திரத்தில் கர்த்தர் குடியிருக்க பண்ணினார். அவர்கள் ஜீவனுக்காக ஒரு துறவை கர்த்தர் கொடுத்தார். தேவன் தேசத்திலே ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன், இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய முடிவை அவர் விளங்க பண்ண போகிறார். நீங்க நினைச்சுக்க கூடாது முடிவுன்னா நம்ம லைஃபோட எண்டு இல்ல. நான் வாழ்க்கையின் முடிவை குறித்து பேசல, உங்கள் பிரச்சனைக்கான முடிவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கத்துக்கான முடிவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உன் சத்துருடைய கிரியைகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு முன்பதாக தம்முடைய முடிவை அவர் விளங்க பண்ண போகிறார். உங்கள் கண்கள் அதை காண போகிறது. ஆமென். வேதத்துல வாசிப்பீங்கன்னு சொன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும், சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும். கவனிங்க, அவர் அன்பினிஷ்டா விடுற தேவன் அல்ல, அறகுறையா விட்டுற மாட்டார் எதையும். உன்னை கரம் பிடிச்சாருன்னா உன்னை முடிவு பரியந்தமா அவர் கரம் பிடிச்சு நடத்துவார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை துவங்கிட்டாருன்னா அதை கர்த்தர் அறகுறையா விட மாட்டாரு, அதை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. மனுஷன் தான் அறகுறையா செஞ்சு விட்டுருவான். சில நேரங்கள்ல இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன புதுசுல ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து, மம்மி நான் ஹோம்ஒர்க் எழுதணும்னுவாங்க. நாளைக்கு மிஸ் அடிப்பாங்க, நான் ஹோம்ஒர்க் எழுதணும். பிள்ளைங்களும் ரொம்ப ஆசையா உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆக ஆக இவங்க எழுதியே டயர்டாகி என்ன பண்ணுவாங்க, அப்படியே நோட்டோட வச்சு படுத்து தூங்கிடுவாங்க. எல்லா வேலையை முடிச்சுட்டு அம்மா வந்து பார்க்கும், ஐயோ குழந்தை சொல்லிச்சே மேக்ஸை எழுதி போட்டுச்சா, நாளைக்கு மேக்ஸ் மில்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட்டு போடுவாங்க சொல்லிச்சே. பாதியில எழுதும் போதே தூங்கிட்டு இருக்குதே. சில கெட்ட அம்மா இருக்குது, அடிச்சு எழுப்பி எழுதணும். ஆனா சில நல்ல அம்மாலாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா, புள்ள போட்டா மாதிரியே ஆ போடும், குழந்தை எழுதினா மாதிரியே ஈ போடும், அவன் எழுதினா மாதிரியே டூ போடும், எப்படியோ போட்டு எழுதி அப்படியே மடிச்சு வச்சிரும். காலையில கொண்டு ஸ்கூலுக்கு போவான் பிள்ளை, கொண்டு போய் மிஸ் கிட்ட கொடுத்தோன்னு மிஸ் பார்க்கும், சே கம்ப்ளீட் பண்ணிட்டியே நீ, ஸ்டார் போட்டுரும். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் துவக்கத்துல பல காரியங்கள் நீங்க துவங்கி
அன்பினிஷ்டா செய்ய முடியாம முடிக்க முடியாம சில நிலுவைகள் நின்று கொண்டிருக்கலாம். என் ஆண்டவருடைய கரத்தினாலே இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் அதை முடிய பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. உன் தொழிலோ, உன் குடும்பமோ, உன் பிள்ளைகளுடைய வாழ்வோ, அல்லது உன்னுடைய காரியமோ எதுவோ, இந்த மாதம் கர்த்தர் அதை நேர்த்தியாய் செவ்வையாய் அவர் செய்து முடிக்க போகிறார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் குறையோட வச்சிட மாட்டாரு, அவர் குறைய விட்டுற மாட்டாரு. ஆமென். அப்படிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிலுவையிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நினைக்கிறேன். எல்லாம் முடிந்தது என்று கண்டு, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, 30ஆம் வசனம் சொல்லுது, முடிந்தது என்று தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார். ஆமென். அப்படி இருக்கா? வாசிங்க பாப்போம் 30ஆம் வசனம். முடிந்தது. எதையும் அவர் அன்பினிஷ்டா வைக்கல. இந்த உலகத்தை துவங்குவதற்கு முன்பதாக ஆண்டவர் 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் படைத்தார். எதையும் குறையா வைக்கல, எதையும் வெறுமையா வைக்கல. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து தன் வேலை முடிந்த பின்பு அவர் ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஆதாமுக்கு ஏவாளுக்காக எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே செய்து முடித்த கர்த்தர் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட, இந்த 2024ஆம் வருஷத்துல, இந்த செப்டம்பர் மாதத்துல உனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவனுடைய முடிவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதெல்லாம் அன்பினிஷ்டா இருக்குதோ, எதெல்லாம் குறையா இருக்குதோ, எதெல்லாம் துவங்கிட்டு பயந்துட்டு நின்னுட்டு இருக்கிறியோ, எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா முடிய பண்ணுவார். ஆமென். சில நேரங்களில் ஒரு விஷயத்தை நம்ம துவங்கிறதுக்கே பயமா இருக்குது பாருங்க. ஐயோ, எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன நடக்கும் தெரியலையே. ஒன்னும் பயப்படாது. ஆரம்பம் எப்படி வேணா இருக்கட்டும், முடிவு அவர் கையில இருக்குது. சொல்லுங்க, முடிவு யார் கையில இருக்குது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உண்டு. அவர் அதை நேர்த்தியாய் முடிய பண்ணுவார். கடந்த 8 மாசம் நீ சில காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டு அது ஏடாகுடமா ஆகி அது அன்பினிஷ்டா இருக்கலாம். இதோ என் தேவனுடைய பலத்த கரம் இந்த செப்டம்பர் மாதம் குறுக்கிட போகிறது. அந்த காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் முடிய பண்ண போகிறார். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய செய்கையின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய செய்கையின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். இந்த செப்டம்பர் மாதம் தேவனுடைய செயலின் முடிவை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். என் செய்தியின் தலைப்பு, தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது. தேவனுடைய முடிவு. நான் திரும்ப சொல்ல, தேவன் முடிவுன்னு அவருக்கே முடிவா நினைச்சுக்க போறேன். அவர் செயல்படுத்தக்கூடிய முடிவு எப்படிப்பட்டது? வேத ஆதாரத்தோட, வேத வசனத்தின்படி அவருடைய முடிவு எப்படிப்பட்டது? தேவனுடைய முடிவு, அவருடைய செயலின் முடிவு எப்படிப்பட்டது? தேவனுடைய செயலின் முடிவு எப்படிப்பட்டது? முதலாவது, எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய செயலின் முடிவு எப்படி இருக்கும்? எரேமியா 29:11 அழகா சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு உங்கள் பேரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவார். அந்த நினைவுகள், அந்த முடிவுகள் தீமைக்கானது அல்ல,
எப்படிப்பட்டதா? சமாதானத்துக்கானது. அப்படிங்க இந்த வசனம் ரொம்ப அழகான வசனங்க. நீங்க அதை ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தெரியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்னவோ அதுதான் அவரும் செய்வாராம். அப்படிதான் போட்டிருக்குது வசனம். அது அப்படிதான் போட்டிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு நினைத்திருக்கிற நினைவு அது தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. அப்போ இந்த மாதம் நம்ம எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ அந்த முடிவை கர்த்தர் கொடுக்க போறாரு. அந்த முடிவு அது சமாதானமா இருக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு நடக்கும். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் உங்களுக்கு செய்வார். அப்ப நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை தான் அவர் என்ன பண்றாரு, செய்யறார். அப்ப நம்ம எதை வேணா எதிர்பார்த்திடலாமா? அப்ப நம்ம எதை வேணா எதிர்பார்த்திடலாமாங்க? அது நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆமென். உன்னுடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய விருப்பமானால், அது தேவனுக்கு சரியானால், தேவனுடைய பார்வையிலே அது நலமானால், நீ எதை எதிர்பார்த்தாலும் என் தேவன் அதை உனக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் உங்க விருப்பம் என்ன அப்படின்னா நம்ம ஆளுங்க டக்கு டக்குன்னு ஏதோ சொல்லுவாங்க. விசுவாசமா நீங்க கேளுங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் கேட்குறாங்க. அன்னைக்கு ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், என்ன உனக்கு என்னடா வேணும், உன் விருப்பம் சொல்றா, விசுவாசமா சொல்றா, கர்த்தர் உனக்கு செய்வார். நான் ஃப்ளைட் வாங்கிடணும் அப்படின்னு. என்ன வாங்கணுமா? சரி, விசுவாசமா அந்த ஃப்ளைட் வாங்க முடியுமா முடியாதா? எங்க முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா உனக்கு அது தேவையான்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். அவரால் ஃப்ளைட்டு கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. என் ஆண்டவர் அவரால் கொடுக்க முடியும். பாஸ்டர், என்னால் இப்போ பஸ்ஸில் டிராவல் பண்ண முடியாது, டைம் இல்லை எனக்கு. எங்க கார் எதுக்கு? பஸ்ஸில் டைம் எடுத்து போக முடியாதுன்றதுக்காக தான் கார். காரை விட்டுட்டு போய் எதுக்கு ட்ரெயினுக்கு போனோம்? நம்ம டைம் சேவுக்காக தான் ட்ரெயின். ட்ரெயினை விட்டுட்டு இப்போ எதுக்கு ஃப்ளைட்டுக்கு போனாங்க? எங்க காலையில் அங்கே ஒரு ஆஃபீஸில் சைன் பண்ணணும், ஈவினிங் நான் வீட்டுக்கு வரணும். இல்லை இப்போ நான் நீங்கள் காலையில் சிங்கப்பூர் போகணும், ஈவினிங் நான் அப்படியே மலேசியா போகணும். ஒரு டைம் சேவ். உண்மையாகவே நீ காலையில் சிங்கப்பூரில் டீ குடிக்க வேண்டிய நிலைமை இருந்தா, ஈவினிங்கில் நீ ஜப்பானில் ஒரு கம்பெனியில் சைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தா, அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு நீ ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தா, நீ கேட்டா கட்டாயம் ஃப்ளைட் ஆண்டு கொடுத்துருவார். நீ அம்ஜிகார்லையும் அண்ணா நகர்லையும் சுத்திக்கின்னு அம்பத்தூர்லயே இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு உட்காந்து ஒரு நாளைக்கு 3/4 நேரமும் உட்காந்து டிவியை பார்த்துக்கின்னு, ஆண்டவரே எனக்கு பிளைட்டு தாரும் பிளைட்டு தாருன்னா பிளேட்டு கூட வராது. பார்த்துக்க, உனக்கு தேவைன்னா கர்த்தர் கொடுப்பார். அதனாலதான் வசனம் சொல்றது, உனக்கு என்னது தேவை என்பதை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு. அப்போ நம்ம எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும்னா, நமக்கு தேவையானதை நம்ம எதிர்பார்க்கணும். ஆமென். நமக்கு சரியானதை நம்ம எதிர்பார்க்கணும், நமக்கு அவசியமானதை நம்ம எதிர்பார்க்கணும். அப்படி நாம் எதிர்பார்ப்போமானால் உன் எதிர்பார்ப்புகள் இன்னது என்பதை அறிந்த தேவன் உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, உனக்கு நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு கொடுக்கும் பொருட்டு அவர் உன் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள், அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அப்ப தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? முதலாவது, தேவனுடைய முடிவு சமாதானமானது. ஆமென். ஆண்டவர் ஒரு விஷயத்தை முடிக்கிறாருன்னா அது எப்படிதான் முடிப்பாரா? சண்டையோடு அல்ல. அவர் எப்படிதான் முடிப்பாரு? சமாதானம். சில நேரங்கள்ல சமாதானமா இருக்கிறவங்க சண்டை போட்டு போயிடுவாங்க பாரு. ஆனா என் ஆண்டவர் எப்படிப்பட்டதையும் அவர் முடிவு எப்படிதான் கொண்டு வந்து முடிப்பாருன்னா சமாதானமாய் முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பு சொல்றாரு,
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இதோ நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் என் ஆண்டவர் உங்களை எல்லாம் நாம் பராமரிக்கும் படிப்பதற்கு உங்களுக்கு முன்னதாக என்னை இந்த எகிப்து தேசத்தை கொண்டு வந்தாரு. நீங்க செஞ்ச தீமையை எல்லாம் அவர் என்னவா மாற பண்ணினாரு? அதை நன்மையா முடிய பண்ணினார், சமாதானமா முடிய பண்ணினார். யோசேப்பு சொப்பனத்தை பார்க்கிறான். சொப்பனத்துல 2 காரியம் அவனுக்கு வெளிப்படுது. 1, 11 அரிக்கட்டுகள் அவனுடைய அரிக்கட்டை வணங்கியது. இதுக்கு என்ன வெளிப்பாடு ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரர்கள் 11 பேரும் உனக்கு முன்னாடி மண்டிடுவாண்டா. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கிச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இதுக்கு என்ன வெளிப்பாடு? 11 நட்சத்திரம் அண்ணன் தம்பிங்க, சூரியன் சந்திரன் யாரு? உங்க அப்பா அம்மா. போய் சொன்னா யாக்கோபுக்கே கோவம் வந்துருச்சு. டேய் சின்ன பயல, பொடி பயல, உன்னை நான் வணங்கணுமாடா அப்படின்னு கணிஞ்சுக்கிட்டாரு அவரு யாக்கோபு. ஒரு நாள் வந்தது, அண்ணன் தம்பிகளாம் சேர்ந்தாங்க, யோசேப்பை கொண்டு போய் குழியில போட்டாங்க. 20 காசுக்கு வித்தாங்க. அழுது புலம்பிக் கொண்டே அவன் போகிறான். தன்னுடைய அண்ணன்களால் மறக்கப்பட்டவன் எகிப்து தேசத்துக்கு போனான். எகிப்து தேசத்துல அவனை முன்னாடி நிக்க வச்சு ஏலம் விட்டாங்க. எவ்வளவு போச்சுன்னு பைபிள் இல்ல. மீதியான 20 காசுக்கு அவனை வாங்கிட்டு அவனை கொண்டு போய் எகிப்து தேசத்துல ஏலத்துக்கு விட்டாங்க. எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல, எவ்வளவு போனான்னு தெரியல. போர்த்திபாய் என்ற ஒரு மனிதன் அவனை ஏலத்துல எடுக்கிறான். கொண்டு போய் தன் வீட்டில் அடிமையா வச்சிருந்தான். யோசேப்புடைய வாழ்க்கை அடிமை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமோ மேலானது, கர்த்தர் கொடுத்த வார்த்தையோ மேலானது, காண்பித்த தரிசனம் மேலானது. பட் ஆனால் அவன் சந்தித்த பிரச்சனை அடிமை. அடிமைப்பட்டு கிடக்கிறான். அடிமைனா என்ன தெரியுமாங்க? சுயமா அவனால சிந்திக்க முடியாது, சிந்திக்கிறத செயல்படுத்த முடியாது. அதான் அடிமையோட சூழ்நிலை. அவன் நினைச்ச நேரம் சாப்பிட முடியாது, அவன் நினைச்ச நேரம் தூங்க முடியாது, அவன் நினைச்சதை உடுத்த முடியாது, அவன் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. தனக்கு மேற்பட்டவன் என்ன சொல்லுகிறானோ அதுதான், முடிச்சிட முடியாது. தன் ஜீவனை கசப்பாக்கினார்கள், வசனம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யோசேப்பு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா யோசேப்புடைய முடிவு அது அல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யோசேப்புடைய முடிவு, அவனுடைய பிரச்சனைக்கு முடிவு என்ன? ஒரு நாள் பார்வோன் சொப்பனம் காணுகிறான். சொப்பனத்திற்கான விளக்கம் தெரியவில்லை. யார் சொப்பனத்துக்கான விளக்கத்தை சொல்லுவான் தேடி அலைகிறார்கள். அடிமையாய் சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை கொண்டு வந்தார்கள். நிறுத்தினான். அவன் சொப்பனுக்கான விளக்கத்தை சொன்னான். பார்வோன் சொன்னான், பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை நான் அதிகாரி ஆக்கினேன். உன்னுடைய வார்த்தை அன்றி கையும் காலும் ஒருவனும் அசைப்பதில்லை. சிங்காசனத்திலே மாத்திரம் உனக்கு நான் வேறுபட்டிருப்பேன் என்று சொல்லி எகிப்து தேசத்திற்கே யோசேப்பை அதிபதியாய் அன்றைக்கு பார்வோன் மாற்றி போட்டான். தேவ பிள்ளையே, யோசேப்புடைய நெருக்கம், யோசேப்புடைய உபத்திரவம், யோசேப்புடைய பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமாதானமாய் கர்த்தர் முடிய பண்ணினார், ஆசீர்வாதமாய் கர்த்தர் முடிய பண்ணினார். ஒருவேளை யோசேப்பை போல உன் சகோதரர்களால் நீ வெறுக்கப்பட்டிருக்கலாம். யோசேப்பை போல உன் சொந்த ஜனங்களால் நீ பகைக்கப்பட்டிருக்கலாம். யோசேப்பை போல நீ யாரோ ஒரு இடத்துல நீ அடிமைப்பட்டு கிடக்கலாம். யோசேப்பை போல உன் ஜீவனை நீ கசப்பாக்கி கொண்டிருக்கலாம். என் கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதம் உன் முடிவை மாற்றுகிறார். உன் முடிவு மாறுகிறது, உன் சூழ்நிலை மாறுகிறது. என் ஆண்டவர் அதை சமாதானமாய் கர்த்தர் முடிய பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, உங்க வாழ்க்கையினுடைய முடிவு, உங்க பிரச்சனைக்கான முடிவு அல்லது உங்களுடைய முடிவை வேறு ஒரு மனுஷன் டிசைட் பண்ண முடியாது. உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையின் முடிவுகளை வேற ஒரு மனுஷன் டிசைட் பண்ண முடியாது. தாவீதுடைய வாழ்க்கைய சவுல் டிசைட் பண்ணான். இவனை சாவடிச்சணும், இவன் அடுத்தது ராஜாவா ஆகக்கூடாது. 40 வருஷம் பிரயாசப்படுறான், முடியல. ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையின் முடிவை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார்.
கர்த்தர் டிசைன் பண்ணி வச்சிருந்தாரு. அவன் ராஜாவா ஆகணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையின் முடிவுகள் கர்த்தரிடத்திலே உண்டு. என் ஆண்டவர் அதை சமாதானமாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன் முடிவு நீ டிசைட் பண்றது கூட கிடையாது. உன் பேரண்ட்ஸ் டிசைட் பண்றது இல்லை. கர்த்தர் உன் முடிவை ரொம்ப நேர்த்தியா சமாதானமா கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் பக்தன் சொல்கிறான், என் காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. சொல்லுங்க பாபா, 2 கரத்தை வைத்து சொல்லுங்க, என் காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அது சமாதானத்துக்குரியது. அந்த சமாதானத்துக்குரிய முடிவுகளை என் கண்கள் காணும். விசுவாசிச்ச பிள்ளைகளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நடக்க போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்துக்குரிய முடிவுகளை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். 2வது, தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் அவருடைய முடிவு எப்படிப்பட்டதாங்க? சம்பூர்ணமானது. அவருடைய துவக்கம், ஒரு வேலையுடைய ஆரம்பம் அது அற்பமா கூட இருக்கலாம். ஆனா முடிவை ஆண்டவர் எப்படி எழுதுவாராம்? சம்பூர்ணமாய். யோபு சொல்றாரு, துவக்கம் ஒருவேளை அற்பமா இருக்கலாம். ஏன்னா அவர் வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் இழந்தார். ஆடு மாடு ஒட்டகம் கழுத வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாவற்றுக்கும் மேலாக தன் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளைகள் 1 2 இல்ல 10 பிள்ளையை இழக்க கொடுக்கிறான். ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்தவனாய் கண்ணீரும் கதறலோடும் அமர்ந்துட்டு இருக்கிறான். அடுத்தது அவன் சரீரத்தை பலனை இழந்தான். பருக்கள் வந்தது, புழுக்கள் அதுல வந்தது, சீழ்வடியுது, நாற்றம் துர்நாற்றம் வீசுது. நீங்க யோபுவின் புஸ்தகத்தை வாசிச்சா தெரியும், துர்நாற்றம் வீசிச்சான். அவன் சொல்றான், நான் நன்றா இருக்கும் பொழுது கிராமத்துக்குள்ள என் பட்டணத்துக்குள்ள நடந்து போனேன்னா வாலிபர்கள் தன் கையெடுத்து வாயை பொத்திக் கொள்வார்கள், முதிர் வயது உள்ளவர்கள் எழுந்து நிற்பார்கள். அப்படி கனத்துக்குரியவனாய் இருந்தவன் நான். ஆனால் இன்றைக்கோ என்ன அசட்டை பண்றாங்க. தேவ பிள்ளையே, யோபு அசட்டை பண்ணப்பட்டவனாய் அவ்வளவு வேதனையோடும் பாடுகளும் இருந்தான். ஆனா யோபுடைய முடிவு என்னங்க? ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குனாரு. அவன் எதையெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், என் ஆண்டவருடைய முடிவு சம்பூர்ணமானது. உன்னை குறைவோடு வைக்கிறவர் அல்ல, உன்னை வெறுமையோடு வைக்கிறவர் அல்ல. என் தேவன் உன்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் உன்னை சம்பூர்ணமான முடிவை தருவார். உன் பிள்ளைகளுக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன் சரீர பலவீனத்துக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன்னுடைய தேவைக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன் தொழிலுக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு, உன் பிரச்சனைக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு. அவர் சம்பூர்ணமான முடிவை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையை உண்டாக்கணும் பிசாசு யோபுவுக்கு. எல்லாவற்றையும் பிரச்சனையை கொண்டு வந்தவன் பிசாசு. ஆனா பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்கினவர் கர்த்தர். உன் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரலாம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழக்க பண்ணலாம். ஆனால் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து உன் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர் என் தேவன். தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். என்னன்னா அது முடிவு எப்படிப்பட்டதா? சம்பூர்ணமானது. சோ தேவனுடைய முடிவு முதலாவது சமாதானம் உள்ளது, 2வது தேவனுடைய முடிவு சம்பூர்ணமானது, 3வது தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? எஸ்தர் எழுதின சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தர் 9:1. காரியம் எப்படி முடிஞ்சுதாங்க? மாறுதலாய் முடிந்தது. என்ன காரியம்? நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான்.
சும்மா ஒரு லைன்ல சொல்லிடுறேன். ஆமான மொர்தெகாய் வணங்கல. மொர்தெகாயை கொல்றதுக்கு ஆமான் திட்டமிட்டான். மொர்தெகாய் மட்டும் கொல்லக்கூடாதுடா, அவன் சேர்ந்திருக்க அவன் இனத்தையும் கொல்லணும்னு சொல்லி யூதர்கள் எல்லாரையும் கொன்று போடுவதற்கு ராஜாவிடத்துல அனுமதியை பெற்று தேசத்துல ஒரு சட்டம் பாஸ் ஆகுது. இந்த குறிப்பிட்ட நாளில் யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. கவனிங்களேன், நீங்க 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அந்த கட்டளை சூசான் நகரம் முழுவதும் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். ஏங்க, ஆமானும் ராஜாவும் குடிக்கிறதுக்கு உட்கார்ந்தாங்களாம், மதுபானம் குடிக்கிறதுக்கு. பெரிய ஏதோ ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோன்னு சக்சஸ் பார்ட்டி கொண்டாடுறாங்க அவங்க. இங்க சட்டம் போன இடத்தெல்லாம் ஜனங்கள் கண்ணீரும் கதறலுமாய் கூப்பாடு போட்டு புலம்புகிறார்கள். சூசான் நகரம் கலங்கினது, கண்ணீர் வடிக்குது. சூசான் நகரம் என்பது யூதர்கள் வாழ்ந்த அந்த ஊர், அந்த நாடு. அதாவது அப்படி மென்ஷன் பண்றாங்க. யூதர்கள் எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிறக்கும் போதே டாக்டர் அம்மா வந்து, உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்குது, உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போதே, இந்த வருஷம் இந்த தேதியில அந்த பிள்ளை இறந்துடுன்னா எப்படி இருக்கும்? யூதர்களுடைய நிலைமை நம்ம யோசிக்கணும். டேட் பிக்ஸ் பண்றான், டேட் பிக்ஸ் பண்றாங்க. இந்த நாள் இந்த நேரம் யூதர்களை அங்கங்க பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வெட்டி கொல்லலாம். டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. செய்தி கேட்ட உடனே யூதர்கள் எல்லாம் அங்கலாய்க்கு கதறான், அழுவுறான். நீங்க 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இது 3:15, அது 8:15, அப்படியே வாசிங்க. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது, ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. எந்த சூசான் நகரம் கலங்கினதோ, எந்த யூதர்கள் கலங்கினார்களோ, எந்த யூதர்கள் அழுதார்களோ, எந்த யூதர்கள் புலம்பினார்களோ, எந்த யூதர்கள் நடுங்கினார்களோ, அதே யூதர்கள் அவர்கள் மகிழ்ந்தார்கள், அவர்கள் சந்தோஷமாயிருந்தார்கள். காரியம் என்ன? நம்ம 9:1 வாசிச்சோம். காரியம் மாறுதலாய் அமைந்தது. ஆமென். கவனிங்க, ஆமான் எழுதினான் யூதர்களுடைய முடிவை, ஆனா ஆண்டவர் முடிவை மாத்துறாங்க. ஹல்லேலூயா. ஆமான் எழுதுறான் யூதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் முடிவு என்று சொல்லி. தேவ ஜனத்தின் முடிவை எந்த மனுஷனாலும் எழுத முடியாது. தேவனுடைய பிள்ளையே, உன் முடிவு என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எந்த மனுஷனும் உனக்கு தீர்ப்பு எழுத முடியாது. ஹல்லேலூயா. நீ இப்படிதான், நீ விளங்காதவன் சொல்ல முடியாது. உன்னை யாருன்னா பார்த்து நீ விளங்காதவன் சொன்னா நீ சொல்லு, நீ தான் அது. பைபிள் சொல்லுது என்ன விசேஷமான, விளங்காதவன் என்ன பைபிள போடல. என்ன போடுது? என்ன விசேஷமா ஏன் ஜனன்னு போட்டிருக்குது. சொல்றேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சூசான் நகரம் அன்னைக்கு கலங்கினது, கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் தேவன் முடிவை மாத்துறாரு. காரியம் மாறுதலை அமைந்தது. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அவர்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தருடைய முடிவு நீ சந்தோஷமாய் இருக்கும்படியாய் மாறப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? முதலாவது, தேவனுடைய முடிவு சமாதானம் உள்ளது. இரண்டாவது, தேவனுடைய முடிவு சம்பூர்ணம் உள்ளது. மூணாவது, தேவனுடைய முடிவு அது சந்தோஷம் உள்ளது. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் உனக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். கர்த்தருடைய செய்கையினுடைய முடிவை நீ காண போகிறாய். அவருடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது சம்பூர்ணம் உள்ளதாக இருக்கும், அது சமாதானம் உள்ளதாக இருக்கும், அது சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் உன் குடும்பத்திற்கும், உன் பிள்ளைகளுக்கும், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும், உங்கள் ஊழியத்திற்கும் ஒரு முடிவை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த முடிவு அது சம்பூர்ணம் உள்ளது, அது சமாதானம் உள்ளது, அது சந்தோஷம் உள்ளது. இந்த செப்டம்பர் மாதம் இந்த வார்த்தையை கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்.